அஸ்ஸலாமு அலைக்கும் புள்ளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். என்னன்னா இந்த புள்ளில் நாங்கள் அந்த 25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட அந்த நான் புள்ளைகிட்ட கேட்க சொல்லியிருந்த என்ன சரி சந்தேகங்கள் உள்ள பாடங்கள் இருக்குன்னு சொன்னால் கேட்க சொல்லி அதில் வந்து பொதுவாக அந்த நாங்கள் கொமன் குரூப்பில் கேட்குற நேரம் புள்ளைகள் கேட்டு இந்த ஒரு தலைப்பு ஒன்று தான் இந்த வழுக்கல் இலை கொள்கையை விளங்கப்படுத்த சொல்லி. சரி, வழுக்கல் இலை கொள்கை, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரின்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போ இந்த தியரியை வந்து விளங்கப்படுத்த சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது சொல்லி நான் இதில் சின்ன ஒரு விளக்கம் மட்டும் தாரேன். ரைட். இப்போ இதில் என்ன விளங்கப்படுத்துகிறோம்னு சொன்னால் இந்த வழுக்கல் இலை கொள்கையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் தசைப்பாத்துக்கள் எப்படி சுருங்குது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, அவங்களுக்கு தெரியும் தசைப்பாத்துக்கள்னு சொன்னால் ஒரு தசையில் ஒரு தசையை நாங்கள் இப்படி எடுத்தோம்னு சொன்னால் பாருங்க, ஒரு தசையில் தசைநார் கட்டுகள் அப்படின்றது காணப்படுறது. தசைநார் கட்டுகள் உங்களுக்கு தசைப்பாத்துன்ற என்னன்னு சொல்லி சுருக்கமாக சொல்லி கொடுவாருன்னு அப்புறம் தசைப்பாத்திர செயற்பாடுகளை பார்க்குறேன். அதான் வழுக்கல் இலை கொள்கைகள் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் தசைப்பாத்துன்னு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு தெரியும் ஒரு தசை எடுத்த இதான் தசை நெடுங்களே. தசையில் இப்படி தசைநார் கட்டுகள் காணப்படும். அதில் நீங்கள் ஒரு கட்டை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா, ஒரு கட்டை மட்டும் நாங்கள் இப்படி ஜூம் பண்ணி பார்த்தோம்டா ஒரு கட்டை மட்டும் நடுலேருந்து ஒரு கட்டை மட்டும் நாங்கள் இப்படி ஜூம் பண்ணி பார்ப்போம். சரியா, ஒரு கட்டை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தசை நார்கள் காணப்படும். அந்த தசை நாருக்கு தான் நாங்கள் சொல்கிற தசை கலங்கள்னு சொல்லி. ஏட்டா இதிலிருந்து நீங்கள் ஒரு நாரை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தசை நாரிலிருந்து ஒரு நாரை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா, அதுதான் நான் உங்களுக்கு கீழே வரைஞ்சி காட்டுகிறேன். சரி, கீழே நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுக்கணும் உங்களுக்கு காட்டுறதுக்கு. இதில் உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு தசை நார். இதான் தசை நார் காட்டுகிறேன். சரியா, உங்களுக்கு தெரியும் இதில் வன்கூட்டு தசை நாரை பற்றி நாங்கள் படிக்கிறோம். சரியா, நாங்கள் தசைப்பாத்துன்னு சொல்லி படிக்கிறோம். நாங்கள் தசைப்பாத்துக்கள் வந்து உண்மையிலே வன்கூட்டு தசையிலையும் இதே தசை நார்களையும் காணப்படுது. ஆனால் நாங்கள் வன்கூட்டு தசையை வச்சு கூட தான் படிக்கிறோம். பாருங்க, நீண்ட உருளை வடிவான ஒரு தசை நார் காட்டுகிறேன். பதில் உங்களுக்கு பார்க்கலாம் அந்த தசைப்பாத்துக்கள் காணப்படுது. தசைப்பாத்துக்கள் சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும் 2 Z கோடுகளுக்கு இடைப்பட்ட இந்த பிரதேசம். தசைப்பாத்துன்றது எதால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் தசை சிறுநார்களால் ஆக்கப்பட்டிருக்குது. தசை சிறுநார்கள்னு சொன்னால் 2 விதமான நார்கள் இருக்கிற ஒன்று ஆக்டின், இன்னொன்று மயோசினால் ஆக்கப்பட்ட நார்கள். ரைட்டா, அதுதான் தசை சிறுநார்கள்னு சொல்கிறோம். அந்த தசை சிறுநார்களால் ஆக்கப்பட்ட இந்த 2 Z கோடுகளுக்கு இடைப்பட்ட பிரதேசம் பாருங்க, இதுதான் தசைப்பாத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ ஒரு தசை நாரில் மட்டும் பாருங்க தசைப்பாத்துக்கள் பாருங்க. இதில் நான் காட்டிக்கிற படத்துல வந்து 1 2 3 4 5 தசைப்பாத்துக்கள் காணப்படுது. அந்த தசைப்பாத்துக்களை நான் கீழே நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குற மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறேன். இதில் சில பகுதிகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று என்னன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் சொல்கிற வந்து எச் பட்டிகைன்னு சொல்லுவோம் நாங்கள், அல்லது சொல்லலாம் எங்களுக்கு ஓ எச் பட்டிகைன்னு சொல்லலாம் இந்த இடத்த. அதே மாதிரி இதை நாங்கள் சொல்கிறோம் பாருங்க. உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த தசை பட்டிகையில் நான் உங்களுக்கு இந்த எச் பட்டிகைக்கு வாரத்துக்கு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதுதான் வந்து நாங்கள் சொல்கிறோம் இசட் கோடுன்னு சொல்கிறோம் நாங்கள். இந்த இசட் கோடு சரியா, இசட் கோடுன்றது உண்மையிலே இந்த தசைப்பாத்தில் காணப்படக்கூடிய ஒரு விதமான புரதங்கள் தான். அந்த இசட் கோட்டோட தான் இந்த மெல்லிய இலை அப்படின்றது இணைக்கப்படுது. மெல்லிய இலை சரியா. அதே மாதிரி இன்னொரு கோடு காணப்படுது இந்த தசைப்பாத்துக்கு சென்டர்ல, தசைப்பாத்துக்கு நடுவில் காணப்படுது. உங்களுக்கு தெரியும் அது சொல்ற வந்து எம் கோடுன்னு சொல்லுவோம் நாங்கள். எம் கோடு சரி, எம் கோடுன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, அடுத்தது 2 பட்டிகைகள் காணப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டிகைக்கு நாங்கள் சொல்லுவோம் இன்றைக்கு இந்த பட்டிகை. இந்த ஏரியாவுக்கு நாங்கள் ஃபுல்லாக சொல்கிறோம். அதாவது நான் ஏரியான்னு சொல்கிறது வந்து இந்த ஏரியாவுக்கு நாங்கள் சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பட்டிகைன்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து பாருங்க தடித்த இலைகள் அப்படின்றதும் காணப்படுது. சரியா, பாருங்க தடித்த இலைகளும் காணப்படுது. அதனால் மெல்லி இலைகளும் சில பகுதிகள் காணப்படுது. மெல்லி இலைகள பகுதிகளும் காணப்படுது. ஸோ அதை நாங்கள் ரெண்டையும் சேர்த்து இந்த பட்டிகை இந்த பிரதேசத்தை நாங்கள் சொல்கிற வந்து ஏ பட்டிகை. ஏ பட்டிகைன்னு சொல்லுவோம். சரி, அதே மாதிரி இன்றைக்கு இப்போ இங்கனைக்கும் தடித்த இலைகள் காணப்படலாம். பாருங்க இங்கனைக்கும் தடித்த இலைகள் காணப்படலாம். நாங்கள் இன்னைக்கு அதை வரைஞ்சில நான் சும்மா சுருக்கம் வரைஞ்சி கொள்றேன் டக்குண்டு. தடித்திலைகள் காணப்படலாம். அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவை நாங்கள் சொல்லுவோம் தடித்திலைகள் காணப்படாத இந்த பிரதேசத்தை நாங்கள் சொல்கிறோம் வந்து ஐப்பட்டிகைன்னு சொல்லி. ஐப்பட்டிகைன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, அதே மாதிரி இதை நாங்கள் சொல்கிற எச் வளையம்னு சொல்கிறோம் நாங்கள் இதை எச் வளையம். சரி, எச் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். எச் ஜோன் அப்படின்னு சொல்லி எச் பட்டிகைன்னு சொல்கிறல நாங்கள் எச் ஜோன்னு சொல்லுவோம். நாங்கள் எச் வளையம்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் உண்மையிலே இந்த தசைப்பாத்திர கட்டமைப்பு.
சரி, இதான் தசை பாத்திர அமைப்புன்னு சொன்னா இதுதான். சரியா? இப்ப இதுல வந்து பாருங்க, எங்களுக்கு முக்கியம் வந்து இந்த ரெண்டு இலைகளும் தான் பாருங்க. இந்த மெல்லி இலைன்னு சொல்லக்கூடியது, இந்த தடித்த இலைன்னு சொல்லக்கூடியதுதான் முக்கியம். தடித்தலை, மெல்லி இலை, தடித்தலை. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, முதலாவது இந்த மெல்லி இலை நாங்க இப்படி வரைஞ்சு காட்டுறோம், எங்களுக்கு விளங்குற ஸ்டைல தானே வரைஞ்சு காட்டுறோம். பாருங்க, இப்ப இதுல ஒரு தசை பார்த்து காட்டிக்கிறேன். ஒரு தசை பார்த்து காட்டிக்கிறேன். அந்த தசை பாத்துல முக்கியமானது இந்த இசட் கோடு தான். இன்னைக்கு ஒரு இசட் கோடு இருக்குது, இன்னைக்கு ஒரு இசட் கோடு இருக்குது. அதே மாதிரி நடுவில் இந்த எம் கோடு காணப்படுது. அந்த எம் கோடோடு இணைக்கப்பட்டிருக்குது தடித்திலைகள் பாருங்க. மத்தியில் இருக்கக்கூடிய எம் கோட்டோட இந்த தடித்திலைகள் இணைக்கப்பட்டிருக்குது. அதுவரை இந்த மெல்லி இலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இசட் கோடோடு இணைக்கப்பட்டிருக்குது. சரி, அதை கொஞ்சம் நோட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன், இந்த மெல்லி இலை எதால் ஆக்கப்பட்டிருக்குது, எப்படி ஆக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மெல்லி இலையை நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, மெல்லி இலை ஆக்கப்பட்டிருக்கிறது வந்து ஆக்டின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதத்தால. சரி, ஆக்டின் புரதம் எப்படி காணப்படும்னு சொன்னா, அது ஒரு கோள புரதம் உண்டு. சரியா? அந்த புரதத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த புரதத்துல ஒரு இடம் ஒன்று இருக்கிற. சரியா? ஒரு பிணையும் தானம் ஒன்று இருக்குது. அந்த பிணையும் தானத்துக்கு நான் சொல்ற வந்து மயோசின் பிணையும் தானம். ரிவிஷன் சொல்லி நான் கொஞ்சம் குயிக்காக விளங்கப்படுத்துறேன். நாங்கள் தியரின்றக்குள்ள இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக மாட்டோம். நான் கொஞ்சம் குயிக்காக சொல்லிவிட்டு என்னென்ன சுருக்கமாக பார்த்து கொடுத்து தான் உங்களுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லி நான் குயிக்காக சொல்லி விட்டுட்டேன். பாருங்க, மயோசின் பிணையும் தானம். ஆக்டின் புரதம் வந்து ஒரு கோளப்புரதம். அதில் மயோசின் பிணையும் தானம்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஆக்டின் புரதங்கள் இப்படி வரிசையா ஒழுங்கமைந்து தான் இந்த மெல்லிய இலைன்றது உருவாக்கப்பட்டு. இப்படி ஆக்டின் புரதங்கள் முதலாவது இப்படி ஒரு ஆக்டின் இலைன்றதை உருவாக்கும். சரியா? அந்த மாதிரி ரெண்டு இலைகள் ஒன்று சேர்ந்து தான் இந்த மெல்லி இலை உருவாக்கப்பட்டிருக்கு. ஆக்டின் இலைகள் ரெண்டு ஒன்று சேர்ந்து தான், ரெண்டு இப்படி ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு தான் ஆக்டின் ஆல உருவாக்கப்பட்ட அந்த மெல்லி இலை உருவாக்கப்படும். அந்த மெல்லி இலை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மெல்லி இலையில நிறைய ஆக்டின் ஆக்டின் புரதங்கள் காணப்படும். சரியா? அது ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மயோசின் பிணையும் தானம் அப்படின்னு ஒரு இடம் ஒன்று இருக்கிற மயோசின் பிணையும் தானம். அதை நான் எப்படி சோப்பு கலரில் காட்டுறேன். மயோசின் பிணையும் தானன்றத வந்து ஒவ்வொரு ஆக்டின்லையும் காணப்படும். ஒவ்வொரு ஆக்டின் புரதத்திலையும் இந்த மயோசின் பிணையும் தானம் காணப்படும். அதனால் இப்போ சோப்பு கலரில் எப்படி காட்டுறேன். ஒவ்வொரு ஆக்டின் உபாலகளையும் வந்து பாருங்க. இப்போ இது வந்து ஆக்டின் இலை தானே. ஆக்டின் ரெண்டு இலைகள் சேர்ந்து பாருங்க, இது ஒரு இலை, இது ரெண்டாவது இலை. இப்படி ரெண்டு இலைகள் சேர்ந்து மெல்லி இலை உருவாக்கப்பட்டிருக்குது. மெல்லி இலைன்றது ரெண்டு ஆக்டின் இலை சேர்ந்து உருவாக்கப்பட்டது. அதுல ஒவ்வொரு ஆக்டின் புரதத்தை பார்த்தாலும் அதோட வந்து இந்த மயோசின் பிணையும் தானம்னு சொல்லக்கூடிய இடம் ஒன்று காணப்படுது. சரியா? ரைட். இப்போ இதை மனசுல வச்சுக்கொள்ளணும். நம்ம இதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த தடித்த இலை. சரியா? தடித்த இலை எப்படி காணப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, தடித்த இலை நான் இப்படி காட்டுறேன். சரியா? தடித்திலே மட்டும் நான் வேற ஜூம் பண்ணி காட்டுறேன். தடித்திலே எப்படி காணப்படும் சொன்னா, தடித்திலே ஆக்கப்பட்டது மயோசின் என்று சொல்லக்கூடிய மூலக்கூறுகளால. கேட்டா, மயோசின் சொல்லக்கூடியதும் அது ஒரு புரதம் ஒன்றுதான். அந்த ஒரு மயோசினை பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மயோசின் இப்படி தான் இருக்கும். அதுக்கு ரெண்டு தலைகள் காணப்படுற. அந்த ரெண்டு தலைகள் காணப்படுறதுல அந்த அளவு டீப்பாக எங்களோட புக்கில் இல்லை. ஸோ நான் சிம்பிளாகவே வரைகிறேன். மயோசின் எடுத்தீங்கன்னு சொன்னால், மயோசினுக்கு இப்படி வாள்கள் அப்படின்றதும் தலைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் காணப்பட்டு இப்படி மயோசினுக்கு. ஒரு மயோசின் எடுத்தால் இப்படி தான் இருக்கும். சரி, அந்த மயோசின்ல வந்து முக்கியமான ரெண்டு இடங்கள் இருக்கிற. ஒன்றுக்கிற வந்து இந்த தலைகளில் வந்து இருக்கும் என்னன்னு சொன்னால், நான் ஒரு தலையை தான் வரைகிறேனே, நான் மிச்சம் டீட்டெயிலாக போகல. உங்களுக்கு சிம்பிளாக என்னோட புக்கில் உள்ள விஷயத்தை விளங்கப்படுத்துறது தான் எங்களோட நோக்கம். இன்னைக்கு டீட்டெயிலாக படிக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு அது நான் தியரியில் டீட்டெயிலாக படிச்சு கொடுத்துக்கிறேன். நான் இப்போ இன்னைக்கு தேவையான விஷயத்தை மட்டும் சொல்கிறேனே. பாருங்க, மயோசின் எடுத்தீங்கன்னு சொன்னால் மயோசினுக்கு ஒரு வாலும் ஒரு தலையும் இருக்கிற இடங்களே. வாலும் தலையும் இருக்கிற. ஒரு வால் ரெண்டு வால்ன்றெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. உள்ள ரெண்டு வால்களும் ரெண்டு தலையும் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் வாலும் தலையும் இருக்கிறேன்னு இருக்கிறேன் நான். சரி, சிம்பிளாக விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி. அதில் இந்த தலையை எடுத்தீங்கன்னு சொன்னால் தலையில் ரெண்டு இடங்கள் இருக்கிற. ஒன்று வந்து இந்த ஏடிபி இணையக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கிற. ஏடிபி சேரக்கூடிய ஒரு தானம் ஒன்றும். இன்னொன்று பாருங்க, ஆக்டின்ல இருக்குது மயோசின் பிணையும் தானம். அதே மாதிரி மயோசின் தலையில ஆக்டினோடு இணையக்கூடிய இடம் ஒன்று இருக்கிற. உண்மையிலே இந்த மயோசின் தலையில காணப்படக்கூடிய இந்த ஆக்டின் பிணையும் தானம், இதை குறிச்சு கொள்றேன். ஆக்டின் பிணையும் தானம்னு சொல்லி, ஆக்டின் பிணையும் தானம் மயோசின் தலையில் இருக்குது. ஆக்டினோட பிணையக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. ஆக்டின்ல இருக்குது மயோசினோட பிணையக்கூடிய தானம் பாருங்க.
உண்மையிலே இந்த ஆக்டின் பிணையும் தானத்துக்கும் மயோசின் தலையில் இருக்கக்கூடிய ஆக்டின் பிணையும் தானத்துக்கும் ஆக்டின்ல இருக்கக்கூடிய மயோசின் பிணையும் தானத்துக்கும் இடையில தான் அந்த குறுக்கு பாலம் அப்படின்றது உருவாக்கப்படும். அதாவது இந்த மயோசின் தலையிட இந்த ஆக்டின் பிணையக்கூடிய தானமும் ஆக்டின்ல இருக்கிற மயோசின் பிணையக்கூடிய தானமும் தான் ஒன்றோடு ஒன்று இப்படி ஒன்று சேரும். அதை ஒன்று சேர்றதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அது மாதிரி மயோசின் தலையில் இன்னொரு இடம் இருக்குது, என்னது ஏடிபி பிணையும் தானம். ஆனால் ஏடிபி பிணையும் தானம் சொல்லி ஃபுல்லாக போட்டுக்கொட்டோம் இன்னைக்கு. ஏடிபி பிணையும் தானம் சரியா. அப்போ மயோசின் தலையில் ரெண்டு இடங்கள் இருக்குது, ஏடிபி பிணையும் தானம், எக்டினோட பிணைய எக்டின் பிணையும் தானம். எக்டின்ல வந்து ஒரே ஒரு பிணையும் தானம் இருக்குது, மயோசினோட பிணையக்கூடிய தானம் இருக்குது. சரியா. அப்போ இது வந்து ஒரு மயோசின் மூலக்கூறு தானே. ஆனால் தடித்த இலைன்றது வந்து மயோசின் ஒரு மூலக்கூறு ஆக்கப்பட்டதல்ல. தடித்த இலைன்னு என்ன தெரியுமா? அப்போ தடித்த இலைன்னு சொன்னால் இந்த பாருங்க, பல மயோசின் மூலக்கூறுகள், இந்த பாருங்க இப்படி பல மயோசின் மூலக்கூறுகள் இந்த பல மயோசின் மூலக்கூறுகள் அதில் இந்த தலை வந்து ஒரு பக்கமாக இருக்க, இந்த வால் பகுதி மத்திய பகுதிக்கு வர மாதிரி. உண்மையில் இந்த வாள்கள் ஒட்டி கொண்டிருக்கிற இந்த எம் கோடிக்கு தானே, நடுவில் இருக்கிற இந்த எம் கோடோட தான் அந்த வாள்கள் சேர்ந்து கொண்டிருக்கிற. வாள்கள் எம் கோட்டோடையும் தலைகள் வந்து இப்படி ரெண்டு பக்கத்துக்கும் போற மாதிரி. சரியா. இப்படி மயோசின் மூலக்கூறுகள் ஒழுங்கமைந்தான் ஒரு தடித்த இலைன்றது உருவாக்கப்பட்டு. பல மயோசின் மூலக்கூறுகள் இப்படி ஒழுங்கமைந்தான் தடித்த இலை உருவாக்கப்பட்டு. பல ஆக்டின் புரதங்கள் ஒழுங்கமைந்து மெல்லிய இலை உருவாக்கப்படுற மாதிரி இப்படி. சரியா. மயோசின் இலைகள் ஒன்று சேர்ந்து இப்படி தான் அந்த தடித்த இலை உருவாக்கப்படும். அப்போ உருவாக்கப்பட்டா இப்போ நான் உங்களுக்கு தசை பார்த்து நான் இப்படி தானே காட்டிக்கிறேன். மேலே மேலே வந்து தடித்தலை மெல்லியலைன்னு இப்படி கோடு கோடா அப்படி தான் காட்டிக்கிறேன். இதே விஷயத்தை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னால், உண்மையிலே தசை பார்த்து எப்படி காணப்படுன்றதுக்கு சின்னொரு விளக்கம் உண்டு, இப்படி வரைஞ்சிக்கிறேன் பாருங்க. இதில் உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த தடித்த இலை மெல்லிய இலையெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இதில் பாருங்க, இதில் வந்து மெல்லிய இலை, இந்த பாருங்க மெல்லிய இலையில இந்த ஆக்டின் புரதங்கள் காணப்படுறதை பற்றி பார்க்கலாம். இதான் மெல்லிய இலை. அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் தடித்த இலை. சரியா. தடித்த இலை பாருங்க, தடித்த இலையில இந்த மயோசின் மூலக்கூறுகள் இந்த நடுவில் இருக்கிற எம் கோட்டோட நடுவில் இருக்கிற எம் கோட்டோட நடுவில் இருக்கிற இந்த எம் கோட்டோட இந்த மயோசின் மூலக்கூறுகள் வந்து சேர்ந்து கொண்டு இருக்குது இப்படி. சரியா. அந்த மயோசின் தலைகளை பார்க்கலாம், இந்த இடத்துல இருக்குது பாருங்க மயோசின் தலைகள். இதான் தலை. நான் சும்மா தலைன்னு சொல்லி போட்டுறேன். தலை தலைகள் எங்களுக்கு தென்படுது. அது மாதிரி இந்த மெல்லியிலே பார்த்தீங்கன்னா மெல்லியிலையில இந்த ஆக்டின் புரதங்கள் காணப்படுது. கோலம் கோலமா இருக்கிறது ஆக்டின் புரதங்கள் தான். சரியா. ஆக்டின் புரதங்கள் காணப்படுது. அப்போ இதுதான் நாங்கள் இப்போ தசைப்பாத்துன்றதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வரைஞ்சோன்னு சொல்கிறோம். இப்படி தான் நாங்கள் போட்டு வரைகிறோம். இது வந்து கொஞ்சம் டீட்டெயில் குறைவான வரைபடம் மட்டும் தானே. இதே நாங்கள் டீட்டெயிலாக வரைஞ்சோன்னு சொன்னால் உண்மையில் இப்படி தான் நிற்கிறேன் தசைப்பாத்துன்றது. ரைட்டா. அப்போ நடக்கிற என்ன தெரியுமா நடக்கிற உண்மையிலே, இந்த தலைகளுக்கு தானே இது தசை இப்படிதான் உண்மையிலே வழுக்கல் இலை கொள்கைகள் நாங்கள் என்ன படிக்க போறோம்னு சொன்னால், இந்த தசைப்பாத்து எப்படி குறுகுறன்றதான் படிக்க போறோம். தசைப்பாத்து எப்படி குறுகுது அப்படின்றதான். சரியா. அப்ப தசைப்பாத்து உண்மையிலே தசைப்பாத்து குறுகிறதை ஏன் படிக்கிறோம்னு சொன்னா, தசைப்பாத்து குறுக கொள்ளத்தான். சரி. இப்படி ஒவ்வொரு தசைப்பாத்தும் குறுகினா, இந்த பாருங்க ஒவ்வொரு தசைப்பாத்தும் இப்படி குறுகினு வைங்களே, இப்படி ஒவ்வொரு தசைப்பாத்தும் இப்படி குறுகிட்டுன்னு சொன்னோம். வழுக்கல் இலை கொள்கையில நாங்கள் எப்படி ஒரு தசைப்பாத்து சுருங்குது அப்படின்றதான் படிக்க போறோம். அப்ப தசைப்பாத்து சுருங்குறதால என்ன நடக்கும்னா, தசை நார் சுருங்கும். தசை நார்கள் ஒவ்வொன்றும் சுருங்கினா இந்த முழு தசையும் சுருங்கும். இந்த தசைன்றது ஆக்கப்பட்டிருக்கிறது. தசை பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு தசை நார்கள் ஒன்று சேர்ந்து தசை நார் கட்டுகள் உருவாக்கப்படுது. தசை நார் கட்டு, இது தசை நார். சிம்பிளா சொன்னா, அப்ப தசைப்பாத்துக்கள் சுருங்கினா தசை நார் சுருங்கும், தசை நார்கள் சுருங்கினா தசை நார் கட்டுகள் சுருங்கும். அப்போ ஒட்டுமொத்த தசையும் சுருங்கும். அதான் நான் சொல்றேன் வந்து தசைப்பாத்துக்கள் தான் அந்த சுருக்கத்திட அலகுகள்னு சொல்லுவோம். சுருக்கத்துக்குரிய அலகுகள்னு சொன்னா தசைப்பாத்துக்கள் தான். ஏன்னா தசையில் இருக்கக்கூடிய தசை நார் கட்டில் காணப்படக்கூடிய தசை நாரில் இருக்கக்கூடிய தசைப்பாத்து தான் சுருங்குது.
தசைப்பாத்து சுருங்குறதால தான் தசை நார் சுருங்கி, அதால தான் தசை நார்க்கட்டுகள் சுருங்கி, அதால தான் தசை சுருங்குது. அப்ப தசை பாத்துன்றது தான் சுருக்கத்துக்குரிய அலகுகள் சொல்லி சொல்றோம். அது எப்படி சுருங்குதுன்றதை நாங்க இப்ப படிக்க போறோம். அப்ப அதுக்கு தான் இவ்வளவு நேரம் இந்த 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 மயோசின் தலையை பத்தி, இந்த ஆக்டின் இழைகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்ப இப்படி சுருங்குறேன்னு சொன்னா இதான் நடக்கிற உண்மையிலே என்ன தெரியுமா நடக்கிற, இந்த தலைகள் போய் இந்த ஆக்டின் இலையோட போய் சேர்ந்து கொண்டு, சரி, இந்த இங்கல பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைகளும் இந்த தலைகள் எல்லாம் போயிட்டு இப்படி ஆக்டின் இலையோட ஒன்று சேருது. பாருங்க, நான் உங்களுக்கு அம்புக்குறிகள் போட்டுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைகள் இந்த மேல இருக்கக்கூடிய ஆக்டின் இலையோட சேரும், கீழே இருக்கக்கூடிய தலைகள் கீழே இருக்கக்கூடிய ஆக்டின் இலையோட சேரும். இந்த இப்படி சேரும். இங்கேயும் அப்படித்தான், இந்த தலைகள் இப்படி சேரும், இந்த இப்படி சேரும். அது மாதிரி அது கீழே போனோம்னு சொல்லுவோம், அப்படித்தான். சரியா? இப்படி இந்த தலைகள் இந்த ஆக்டின் இலையோட சேர்ந்து கொண்டு இந்த ஆக்டின் இலையை இப்படி முன்னுக்கு இழுக்கிற, இப்படி இப்படி இந்த பக்கத்துக்கு இழுக்கிற, இந்த பக்கத்துக்கு இழுக்கிற. ஒவ்வொரு ஆக்டின் இலையும் எனக்கு இடைவெளி உண்டிக்கிறது தானே. அங்காலிருந்து வரக்கூடிய ஆக்டின் இலைக்கு, இங்கிருந்து வரக்கூடிய ஆக்டின் இலைக்கும் இங்கிருந்து வரக்கூடிய ஆக்டின் இலைக்கும் இடையில ஒரு கெப் உண்டிக்கிறது தானே. இந்த கெப்பை அடைக்கிறதா நோக்கம். இன்னைக்கு ஒரு கெப் உண்டிக்கிறது தானே, ஆக்டின் இலைகளுக்கு இடையில ஒரு கெப் உண்டிக்குது. அந்த கெப்பை அடைக்கிறது தான் அந்த உண்மையிலே அந்த இந்த சந்தர்ப்பத்தில் நடக்க போகுது. ரெண்டு ஆக்டின் இலைகளையும் அங்கல பக்கத்துலேருந்து இங்கல பக்கத்துலேருந்து வரக்கூடிய ரெண்டு ஆக்டின் இலைகளையும் ஒன்று சேர்க்கிறது தான் இன்னைக்கு வேலை. இன்னைக்கு அது அந்த தலைகள் செய்கிற. அப்போ தலைகள் பேத்து ஆக்டின் இலையோட சேர்ந்து கொண்டு இந்த ஆக்டின் இலைகளை இந்த நடுப்பகுதிக்கு, இந்த மத்திய பகுதிக்கு இழுக்கிறது தான் உண்மையிலே நடக்கிறீங்க. இன்னைக்கு இப்படி சேர்ந்து கொண்டு இழுக்கிறது. சரியா? அப்படி இழுக்கக்கொள்ள ஆக்டின் இலைகள் இப்படி இழுக்கப்பட்டா, ஆக்டின் இலைகள் இப்படி இழுக்கப்பட்டால், சரியா, இப்படி ஆக்டின் இலைகள் இழுக்கப்பட்டு சொல்ற நல்லா பாருங்க. ஆக்டின் இலைகள் இணைக்கப்பட்ட இந்த இசட் கோடுகளுக்கு தானே, இங்கால பக்கத்தில் ஒரு இசட் கோடு ஒன்று இருக்குது, இங்கால பக்கத்தில் ஒரு இசட் கோடு இருக்குது. அந்த ரெண்டு இசட் கோடுகளும் கிட்ட வரும். அதாவது தசைப்பாத்துக்களோட பருமன் குறையும். இந்த இசட் கோடுகள் கிட்ட வந்தேன்னு சொன்னா தசைப்பாத்துக்களோட பருமன் குறையும். இந்த இசட் கோடுகள் கிட்ட வந்தேன்னு சொன்னா. அப்ப இப்படி ஒவ்வொரு தசைப்பாத்தும் குறுகினு சொன்னா தசை நார் குறுக, தசை நார் கட்டுகள் குறுக, தசை குறுகிடும். இதுதான் இப்படி நடக்குது. இந்த தலை போய் எப்படி இந்த ஆக்டின் நிலையோட இணையுது, அந்த ஆக்டின் நிலை எப்படி முன்னுக்கு கொண்டு வருது அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். சரியா? அதுதான் உங்களுக்கு நான் படம் மட்டும் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க எப்படி நடக்கிறேன்னு சொல்லியா. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொன்னா, இப்போ ஆக்டின் நிலைகள் இப்படி காணப்பட்டனு வைங்களே. ஆக்டின் நிலைகள் இப்படி காணப்படுது. நான் இப்ப என்ன தெரியுமா செய்ய போறேன், உங்களுக்கு நான் இப்படி ஒரு துண்டத்தை மட்டும் எடுத்து ஜூம் பண்ணி காட்ட போறேன். இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை மட்டும் ஒரு தலை ஆக்டின் நிலையோட சேர்ந்து கொண்டு எப்படி அந்த ஆக்டின் நிலையை முன்னுக்கு எடுக்கணும்னு தான் சொல்ல போறேன். அப்படிதான் எல்லா தலையும் செய்யும். நான் ஒரு தலை உண்டு ஆக்டின் நிலையோட சேர்ந்து எப்படி ஆக்டின் நிலையை முன்னுக்கு எடுத்துன்னு சொல்லி பார்க்குறேன். இப்படி நிறைய தலைகள் இருக்கும். ஒரு தலை மட்டுமல்ல, நிறைய தலைகள் இருக்கும். எல்லா தலைகளும் ஒரே விலையத்தை செய்யும். அப்போ ஒரு தலையுண்டு ஆக்டின் நிலையோட சேர்ந்து கொண்டு எப்படி அந்த ஆக்டின் நிலையை முன்னுக்கு இழுக்குது அப்படின்றத விளங்கப்படுத்துறேன். அதுதான் வழுக்கல் நிலை கொள்கையில் சொல்ல வருது. சரியா? அதை சொல்லி தந்துட்டு சொன்னா வழுக்கல் நிலை கொள்கை முடிஞ்சு. பாருங்க இப்போ எப்படி நடக்கிறேன்னு சொன்னா, இப்போ பாருங்க, இதான் ஆக்டின் நிலைன்னு வைங்களே. ரைட், இது ஒரு ஆக்டின் இல்லையா. இந்த ஆக்டின் நிலையில மயோசின் பிணையக்கூடிய தானங்கள் காணப்படுது. இப்படி மயோசின் பிணையக்கூடிய தானங்கள் காணப்படுது. சரியா, மயோசின் பிணையக்கூடிய தானங்கள் காணப்படுது. அதோட இப்ப நாங்க சொல்றேன், ஒரு தலையை மட்டும் காட்டுறேன், ஒரே ஒரு மயோசின் தலையை மட்டும் காட்டுறேன், அதோட வாழையும் தலையை மட்டும் காட்டுறேன். சரியா? ஆரம்பத்துல இப்படித்தான் அந்த மயோசின் தலை காணப்படுறேன். மயோசின் தலை ஆரம்பத்தில் இப்படித்தான் காணப்படும். இந்த பாருங்க, இந்த பக்கத்துக்கு இப்படி வளைஞ்சுதான் அந்த கலை, இப்படி தலை இது இப்படித்தான் காணப்படுறது. சரியா? இப்படித்தான் ஆரம்பத்தில் ஒரு மயோசின் தலை காணப்படும். மயோசின்றாரும் ஒரு மூலக்கூறு தானே. அந்த மூலக்கூறுக்கிட கட்டமைப்பு படி அந்த தலை இப்படித்தான் வளைஞ்சிக்கிறேன். சரியா? இந்த நிலைமையில் இருக்கக்குள்ள நாங்க சொல்லுவோம் மயோசின் தலை தாழ் சக்தி நிலைமையில் இருக்கிறது சொல்லி சொல்லுவோம். தாழ் சக்தி, தாழ் சக்தி நிலையில இருக்குது. சக்தி குறைவா இருந்தா அதுல கட்டமைப்பு அப்படிதான் இருக்கும். தலை இப்படி வளைஞ்சுதான் இருக்கும். சரியா? அப்ப இப்படி நிலைமையில என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த ஏடிபி பிணையக்கூடிய தானம் இருக்குதானே, அதோட ஒரு ஏடிபி ஒன்று இப்படி சேர்ந்து கொள்ற. ஒரு ஏடிபி ஒன்று இப்படி இணையும்.
ஏடிபி பிணையும் தானத்தை இப்படி காட்டுறேன். ஒரு ஏடிபி வந்து இந்த ஏடிபி பிணையக்கூடிய தானத்துல வந்து சேர்ந்து கொள்ளும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏடிபி இணைகிறது. நோட்டை கொஞ்சம் வாசிக்கோங்க. ஏடிபி இணைதல். ரைட்டா? அதுக்கு பிறகு நான் இதை படத்தை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்றேன். ஏடிபி இணைஞ்சோடனே நிறைய விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்னு சொன்னால், முதலாவது ஏடிபிட நீர்ப்பகுப்பு நடக்கும். ஏடிபி பிரிவடைந்து ஏடிபி நீர்ப்பகுப்பு நடக்கும். ஏடிபி இணைஞ்சோடனே அதுக்கப்புறம் ஏடிபி நீர்ப்பகுப்பு நடக்கும். ஏடிபி நீர்ப்பகுப்பு நடந்து என்ன தெரியுமா நடக்கும்? ஏடிபியும் சரியா, ஏடிபியும் இனோர்கானிக் பாஸ்பேட்டும் உருவாக்கப்படும். சரியா, ஏடிபியும் இனோர்கானிக் பாஸ்பேட்டும், ஏடிபியும் இனோர்கானிக் பாஸ்பேட்டும் நான் பிஐன்னு சொல்லி போட்டுக்கொள்றேன். ஏடிபியோட நீர்ப்பகுப்பு நடந்து ஏடிபியும் இனோர்கானிக் பாஸ்பேட்டும் உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்பட்டதுனால நிறைய விஷயம் நடக்கும். ஒன்று நடக்கணும்னு சொன்னால், முதலாவது இந்த தலைக்கு தானே இந்த 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 மயோசின் மூலக்கூறுட கட்டமைப்பு மாறுற. இந்த அது ஏன்னு சொன்னா ஏன் கட்டமைப்பு மாறுற தெரியுமா? அந்த ஏடிபி இனோர்கானிக் பாஸ்பேட் ஏடிபி உடைய கொள்ள அல்லது ஏடிபி இனோர்கானிக் பாஸ்பேட் வரக்குள்ள சக்தி வெளியேற்றப்பட்டிருந்தானே. ஏடிபி உடைய கொள்ள சக்தி வெளியிருந்தானே. அந்த சக்தியை பயன்படுத்தி உண்மையிலே அந்த மயோசின் மூலக்கூறு தன்னை கட்டமைப்பை இப்படி மாற்றிக்கொள்ற. அதாவது உயர் சக்தி நிலைமைக்கு அந்த மயோசின் மூலக்கூறு தள்ளப்படுற. இந்த ஏடிபியால் கிடைக்கக்கூடிய சக்தி எடுத்து மயோசின் மூலக்கூறு அதில் தலையை வந்து இப்படி வளைக்கிறதோட, அது தலை வளர்க்குறதுன்னு சொன்னால் அங்கே அர்த்தம் வந்து இந்த உயர் சக்தி நிலைமைக்கு போகுது. அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளுது. ஏடிபி உடைய வரக்கூடிய சக்தியை எடுத்துக்கொண்டு அது தலை இப்படி வளைக்குது. அதோட கட்டமைப்பை மாற்றுது. ஆனால் இன்னமும் அந்த ஏடிபியும் சரியா, ஏடிபியும் இனோர்கானிக் பாஸ்பேட்டும் கலண்டு போகல இன்னும். அது எப்போ கலருன்னு சொல்லி சொல்லுதார். ஏடிபியும் இனோர்கானிக் பாஸ்பேட்டும் அப்படி இருக்கும். இன்னும் அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறதே காட்டுறேன் நான். சரி, அது ரெண்டும் இருக்கும். ஆனால் தலை வந்து இப்படி மற்ற பக்கத்துக்கு வளைஞ்சாச்சு. இப்போ பாருங்க, இப்படி இருந்த தலை இப்படி வளைஞ்சிருந்த தலை அப்படியே கீழே பாருங்க. கீழே அப்படியே பாருங்க, மற்ற பக்கத்துக்கு வளைஞ்சிருக்குது. ரைட்டா? அடுத்த கட்டம் என்ன திரும்ப நடக்கும்? அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ ஏடிபி நீர்ப்பகுப்பு அடைஞ்சாச்சு. அதில் கிடைச்ச சக்தியை எடுத்து தலை வளைஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக நடக்கும் என்னன்னு சொன்னா, அந்த தலைக்கும் அந்த தலைக்கும் சரியா, அந்த தலைக்கும் இந்த ஆக்டின்ல காணப்படுது. பாருங்க, தலையில் இருக்குது என்னது? தலையில காணப்படுது ஆக்டின் பிணையும் தானம் காணப்படுது. ஆக்டின்ல இருக்குது மயோசின் பிணையும் தானம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு குறுக்கு பாலம். சரியா, இவங்க ரெண்டு பேருக்கும் இங்கனுக்கு இருக்குது. இங்கே காட்டுறேன் நான். பாருங்க, இந்த தலையில் இருக்குது ஆக்டின் பிணையக்கூடிய தானம். மயோசி இது ஆக்டின்ல இருக்குது மயோசின் பிணையக்கூடிய தானம். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில குறுக்கு பாலம் தோன்றும். குறுக்கு பாலம் தோன்றும். சரியா? அப்ப குறுக்கு பாலம் தோன்றினோன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படிதான் படத்தை நான் கொஞ்சம் வரையணும். இப்படி போய் ஒட்டி கொள்ளும். சரி, இப்படி போய் ஒட்டி கொள்ளும். இதுக்கு தான் சொல்ற வந்து குறுக்கு பாலம் அப்படி சொல்லி. இந்த மயோசின்ல காணப்படக்கூடிய ஆக்டின் பிணையும் தானமும் ஆக்டின்ல காணப்படக்கூடிய மயோசின் பிணையும் தானமும் இணைஞ்சா உருவாகக்கூடிய இந்த அமைப்பு தான் சொல்ற வந்து குறுக்கு பாலம். கிராஸ் பிரிட்ஜ்னு சொல்லுவோம் நாங்க. கிராஸ் பிரிட்ஜ். அப்ப குறுக்கு பாலம் உருவாயிடுச்சு தானே. குறுக்கு பாலம் உருவாகினத்துக்கு பிறகுதான் இந்த ஏடிபியும் இனோர்கானிக் பாஸ்பேட்டும் அதுக்கு பிறகு தான் கலண்டு போறேன். சரியா, அதான் அடுத்த கட்டம். ஏடிபியும் இனோர்கானிக் பாஸ்பேட்டும் கலண்டு போற அதுக்கு பிறகு தான் குறுக்கு பாலம் உருவானதுக்கு பிறகு. அப்படி ஏடிபியும் இனோர்கானிக் பாஸ்பேட்டும் கலண்டு போகக்கொள்ள இந்த தலை இருக்குதானே, இந்த தலை வந்து இப்படி டேர்ன் ஆகும். திரும்பவும் இதே இடத்துக்கு வாருந்தா. குறுக்கு பாலம் கலராது. குறுக்கு பாலம் உருவாயினோன்னு ஏடிபியும் இனோர்கானிக் பாஸ்பேட்டும் கலண்டு போய்த்திரும்.
கலண்டு போனோன்னு இந்த தலை வந்து என்ன தெரியுமா செய்ய பார்க்குற, இப்படி வளைய பார்க்குற, இப்படி டேர்ன் ஆக பார்க்குற. சரியா? ஒரு திருப்பம் உண்டு, ஒரு விசை திருப்பம் உண்டு மாதிரி இப்படி நடக்கிற. அந்த கதவை திறக்கிற மாதிரி அந்த தலை வந்து இப்படி டேர்ன் ஆகும். தலை டேர்ன் ஆக கொள்ள, சரியா, அந்த தலை வந்து இப்படி ஆக்டினோட சேர்ந்து கொண்டு தான் நிற்குது. ஆக்டினோட சேர்ந்து கொண்டு தான் நிற்குது. அப்போ இந்த ஆக்டின் வந்து இப்படி முன்னுக்கு தள்ளப்படும். அப்போ நான் அடுத்த படத்தில் காட்டுறேன் உங்களுக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணி நான் அடுத்த படத்தில் வரைஞ்சு காட்டுறேன். சரியா? தலை டேர்ன் ஆக கொள்ள விலகும் எங்களுக்கு. இந்த ஆக்டின் வந்து கொஞ்சம் முன்னுக்கு தள்ளப்படும். சரி, ஆக்டின் இப்படி முன்னுக்கு தள்ளப்படும். இந்த தலை வந்து இப்படி வளையும். இந்த இதெல்லாம் கலண்டு போய் திருச்சி கொஞ்சம் இருங்க. தட்டி பட்டுச்சு பாருங்கதா. ஆக்டின் அப்படின்றது வந்து இப்போ பாருங்க கொஞ்சம் முன்னுக்கு ஆயிடுச்சு. தலைன்றது வந்து இப்படி வளைஞ்சாச்சு. இந்த ஆக்டின் வந்து இப்படி நாங்கள் சொல்லுவோமே, ஆக்டின் இப்படின்னு சொல்லி பாருங்க. மயோசின் இலைகள் வந்து அசையல்ல. மயோசின் இலைகள் ஆக்டின்லேயே தள்ளுறது மட்டும் தான். அப்போ அசைகிறது வந்து மெல்லி இலைகள் தான். சரியா? தடித்திலைகள் அசைகிறல் ஒரு நாள். தடித்திலைகள் அந்த மெல்லியிலேயே அந்த கெப்பை ஃபில் பண்ணுறது தான் எனக்கு வேலை. இந்த மெல்லி இலைகளுக்கு இடையில ஒரு நடுவில் ஒரு கெப் ஒன்று ஹெச் ஜோன்னு சொல்லுவோம் நாங்கள். ஹெச் ஜோன் அதை கிட்ட பார்க்குறது தான் வேலை. அப்போ அப்படி செய்யக்கொள்ள இந்த பாருங்க தலை வந்து இப்படி வளையிற மாதிரி பாருங்க. தலை வந்து திரும்ப வளையும் இப்படி. குறுக்கு பாலம் உடையல்ல, தலை வந்து இப்படி வளையும். தலை இப்படி டேர்ன் ஆகி, சரியா, தலை இப்படி உண்மையிலே தலை இப்படி டேர்ன் ஆக கொள்ள இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகும் இப்படி. இந்த எக்டீன்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி முன்னுக்கு போகும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னுக்கு போகிற. இப்படி முன்னுக்கா. சரியா? அது முன்னுக்காரத்துக்கு காரணம் என்ன, தலை வந்து இப்படி வளையிற சுட்டித்தான். பாருங்க, தலை வளையுது. தலை வரையுது. அந்த ஏடிபி மினோகனிக் பாஸ்பேட்டும் கலந்து போகல, தலை திரும்ப அந்த தாழ் சக்தி மட்டத்துக்கு வருது தலை. அதான் தலை வளையுது. ஆனால் தலை வளையிறதால ஆக்டின் வந்து என்ன, தலை வந்து ஆக்டினோட சேர்ந்து கொண்டு தான் நிற்குது. அப்போ தலை இப்படி இங்கிட்டு பக்கத்துக்கு வளையக்குள்ள ஆக்டின் வந்து இந்த பக்கத்துக்கு தள்ளப்படுது. இப்படி இந்த பக்கத்துக்கு இழுக்கப்படுது. சரியா? இது எப்படி நடக்கிறேன்னு சொன்ன பிள்ளைகள் அந்த இப்போ நான் உங்களுக்கு கேமரால காட்டுறேன். கேமரால இல்லாட்டி நீங்க இப்படி பார்க்க மேலும் இது எப்படி நடக்கிறேன்னு சொன்னா, இதை இந்த கையை பாருங்க. இதான் மயோசின் பாருங்க. இதான் கை தான் மயோசின். மயோசின் தலை நெடுங்கலை. இது மயோசின் தலை. இது போய் இப்படி ஆக்டினா பிடிச்சி இப்படி இழுக்கிற. ஆக்டினா பிடிச்சி இப்படி இழுக்கிற. சரியா? அப்போ நடக்கிற என்னன்னு சொன்னா, ஆரம்பத்தில் தலை இப்படி தான் நிற்கிற. ஆரம்பத்தில் தலை இப்படி இருக்கும். இது நான் சொல்லுவேன் ஏடிபின்னு சொல்லி. இது ஏடிபி. தலையோட ஒரு ஏடிபி வந்து சேரும். சேர்ந்தோன்னே அந்த ஏடிபி வந்து ஏடிபி இனோர்கானிக் பாஸ்பேட்டா மாறும். அப்போ தலை இப்படி மாறுற. சரியா? மாறி போய்த்து அந்த ஆக்டினோட சேர்ந்து கொள்ற. இப்படி சேர்ந்து கொண்டோடனே குறுக்கு பாலம் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. குறுக்கு பாலம் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த குறுக்கு பாலம் உருவாகினோடனே அப்புறம் ஏடிபியும் இனோர்கானிக் பாஸ்பேட்டும் கலண்டு போய்த்திடும். சரியா? கலண்டு போனோடனே தலை வந்து திரும்பவும் தாழ் சக்தி மட்டத்துக்கு வரும். அப்போ அந்த பிடிச்சி தானே இப்படி தான் பிடிச்சி தானே வச்சுட்டு. அப்போ திரும்ப தாழ் சக்தி மட்டத்து இப்படி வரக்குள்ள அந்த ஆக்டின் இப்படி முன்னுக்கு இழுக்கப்பட்டு இப்படி இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான். சரியா? ஒரு கவுரை பிடிச்சிக்கொண்டு இப்படி இப்படி இழுக்கிற மாதிரி தான். சரியா? மயோசின் தலைகள் எல்லாம் அப்படி தான் செய்யுது. அப்போ இப்படி எல்லா தலைகளும் பிடிச்ச அந்த ஆக்டின் இழுக்கக்குள்ள ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டின் இப்படி தான் ஆக்டின் இலைகள் இருக்குது. அது ரெண்டு இப்படி கிட்ட வரும். இப்படி கிட்ட வந்து ஒன்றோட இப்படி பட்டுக்கொள்ளும். சரி, ஒரு நடுவில் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கெப் ஒன்று இருந்துச்சு. அந்த கெப் வந்து இல்லாமக்கப்பட்டு ரெண்டும் கிட்ட வாக்கப்படும். அப்போ அது ரெண்டும் கிட்ட வாக்கப்பட்டா தசை பார்த்து குறுகும். தசை பார்த்து குறுகினு சொன்னா தசை நார்கள் குறுகும். தசை நார்கள் குறுகின தசை நார் கட்டுகள் குறுகும். தசை நார் கட்டுகள் குறுகினு சொன்னா அங்கால தசை குறுகும். சரியா? இப்படித்தான் இனி தசை பார்த்துட விஷயம் நடக்குது. அப்போ இதான் நாங்கள் அந்த தசை பார்த்துட பாருங்க. அப்போ இது வந்து திரும்பவும் நடக்கும் பாருங்க. இப்போ பாருங்க, ஏடிபி மினோகனிக் பாஸ்பேட்டும் கலந்து போனோடனே அந்த தலை இப்படி திரும்புது. திரும்பினோடனே என்னது நடக்கும், அதுக்கப்புறம் இந்த குறுக்கு பாலம் உடஞ்சிரும். இது பிறகு குறுக்கு பாலம் உடஞ்சாச்சு. குறுக்கு பாலம் உடையும். குறுக்கு பாலம் உடஞ்சிரு திரும்பவும் அதே நிலைமைக்கு வந்துடும் பாருங்க. மயோசின் தலை இப்போ அடுத்த நிலைமை அதே நிலைமைக்கு வந்திருக்கு. தாழ் சக்தி மட்டத்துக்கு வந்திருக்குது. அப்போ திரும்ப இன்னொரு புதிய ஏடிபி வந்து சேரும். சேர்ந்து வந்து தலை வளையும். ஏடிபி ஏடிபி இனோகனிக் பாஸ்பேட் உடையக்குள்ள திரும்ப தலை வளையும். வளைஞ்சின் தலை வந்து குறுக்கு பாலத்தை தோற்றுவிக்கும். குறுக்கு பாலத்தை தோற்றுவிச்சோன்னே ஏடிபி மினோகின் பாஸ்பேட்டும் கலண்டு போகும். கலண்டு போகக்குள்ள திரும்ப தலை வளையும். வளையக்குள்ள அந்த ஆக்டின் வந்து முன்னுக்கு இழுக்கப்படும். அதாவது மெல்லி இலை வந்து முன்னுக்கு இழுக்கப்படும். திரும்ப குறுக்கு பாலம் உடையும். அப்போ இது ஒரு வட்ட செயல்முறையாக திரும்ப 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 நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இவ்வளவுதான் வழுக்கல் இலை கொள்கை. வழுக்கல் இலை கொள்கை இதை தான் சொல்ல வருது. இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னால், இந்த ஆக்டின்ல காணப்படக்கூடிய மயோசினோட பிணையக்கூடிய தானம் இருக்குதானே, அது வெளிக்காட்டப்படணும்னு சொன்னால் தேவையான ஒரு அயன் ஒன்று இருக்குது, கல்சியம் அயன். கல்சியம் 2+ தேவைப்படுது என்னத்துக்குன்னு சொன்னா இந்த மயோசினோட பிணையக்கூடிய தானத்தை வெளிக்காட்டுறதுக்கு. அவ்வளோ தெரிஞ்சுக்கொண்டா போதும். இதை பற்றி பேச டீட்டெயிலாக தெரிய தேவையில்ல. இந்த அளவு தெரிஞ்சுக்கொண்டா தாராளமாக போதும். வழுக்கலிலை கொள்கை ஃபுல்லாக சொல்லிட்டேன். அடுத்தது உங்களுக்கு தேவைப்பட்டேன்னு சொன்னால், வழுக்கலிலை கொள்கை சம்பந்தமாக நாங்கள் மாடல் பேப்பர் செஞ்சுக்கிறோம். அந்த மாடலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் பேப்பர் செஞ்சுக்கிறோமே. இதில் வந்து நீங்கள் இந்த மாடல் பேப்பர் 2ன்னு நினைக்கிறேன் நான். மாடல் பேப்பர் பார்ப்போம். அங்கே தான் நாங்கள் வழுக்கலிலை கொள்கையை படிச்சுக்கிறோம். பார்ப்போம். வழுக்கலிலை கொள்கை வந்து சரியா எங்கேயும் படித்தேன் யாஃபாம் இல்லை. நான் நினைக்கிறேன் மாடல் பேப்பர் 1 நினைக்கும் அப்படின்னா. நான் காட்டுறேன். நீங்கள் வழுக்கலிலை கொள்கையில் எஸ்ஏ வந்தேன்னு சொன்னால் இதை அப்படியே எழுதினா உங்களுக்கு 100% மார்க்ஸ் கிடைக்குமே. தேக்கி 2 கேள்வி கேட்டிருந்தேன். தசைப்பாத்தின் கட்டமைப்பு விவரிக்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அப்போ அதில் வந்து இதை அப்படியே எழுதினீங்கன்னா சரி. இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறாக்கள் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? அதோட இந்த கட்டமைப்பை வரைஞ்சி காட்டணுமே. இந்த கட்டமைப்பு வரைஞ்சி இவ்வளோ குறிச்சா போதும். அந்த ஏ பட்டிகை ஐ பட்டிகை எதுன்னு சொல்ல தேவையில்லை. இதை சொன்னால் போதும். இந்த பட்டி இதை வரைஞ்சி காட்டிங்கன்னா சரி. அடுத்த வழுக்கலிலை கொள்கை விவரிக்கன்னு சொன்னால் முதலாவது இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதோட 16வது பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. திரும்ப 16வது பாயிண்ட்லேருந்து அப்புறம் 17, 26 பாயிண்ட் வரைக்கும் நிப்பாட்டுறேன். இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். 26 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. 26 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு எஸ்ஏல வரலாம். வழுக்கலிலை கொள்கை வந்து எஸ்ஏல வந்துட்டுன்னு சொன்னால் வந்து இதை நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. சரியா? வழுக்கலிலை கொள்கை இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி ஒன்று தான். வந்தாண்டா இனி இதை எழுதினா சரி 100% மார்க்ஸ் கிடைக்குமே. ஓகே, ஜிசாக்கல்லாஹிர். அடுத்த கிளாஸ் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் உண்மையிலே ரெக்கார்டிங்கோடு தான் செய்கிறேன். இது வந்து யூடியூப்பில் போட்டுறதுக்கு தான். அப்போ எங்களுக்கு 26 பேஜ் 27 பேஜில் யாருக்கு சரி செய்யணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் சேரலாம். அதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு வைக்கிறேன். என்னோட சேனலில் சேர்ந்து நான் சேரலாம். இன்னொன்று வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதில் சேரலாம். மற்றது தியரி கிளாஸஸ் வந்து எங்களுக்கு நாங்கள் உண்மையிலே நல்லாவே தியரியை வந்து நல்லாவே செஞ்சுட்டு போகிறதோட அவங்களுக்கு பேப்பர்ஸ்னு சொன்னாலும் எந்த குறையும் இல்லாமல் எஸ் நோ கொஷின்ஸ்னு சொல்லி ஹார்ட் எம்சிக்யூ சீரீஸ், அதுக்கப்புறம் அவங்களோட சாப்டர் வைஸ் எம்சிக்யூ சீரீஸ், அதோட எஸ்ஏ மாஸ்டரிங் ப்ரோக்ராம்னு சொல்லி உண்டு, ஸ்ட்ரக்சர்னு சொல்லி உண்டு. இப்படி எக்கச்சக்கமான வேலைகள் நடந்துட்டு போகுது. அப்போ அதில் நீங்களும் கட்டாயம் மிச்சம் லேட் ஆகாமல் சேர்ந்து கொள்ளலாம். கடைசி கட்டமாக வெயிட் பண்ண வானம் கட்டாயம் எங்களோட ஆரம்பத்திலிருந்தே சேர்ந்து கொள்ள பாருங்க. அப்போ அதுக்குரிய பயனை வந்து முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஜசாக்கல்லாஹ். அடுத்து வீடியோ வந்து உங்களுக்கு சீனியர்ஸ் யார் சரி தேவைப்பட்டேன்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணிக்கொள்ளாமல். ஓகே, ஜசாக்கல்லாஹ்.